ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நம்ம வீட்டு ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வீட்டு ஸ்பெஷல் சோயா கோலா உருண்டை எப்படி செய்யலாங்க தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா மட்டன் சிக்கன்ல செஞ்ச கோலா உருண்டை டேஸ்ட்டுக்கே இருக்கும். நம்ம சொன்னாதான் இது சைவ கோலா உருண்டை அப்படிங்கறது தெரியும். சோயால பாத்தீங்கன்னா நிறைய புரோட்டீன் இருக்கனால குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவு சூப்பரா ஹெல்த்தியா இருக்கும். இப்ப வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சோயாவை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு கடாயில தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா லைட்டாக தண்ணியை கொதிக்க விடுங்க. இது பார்த்தீங்கன்னா சோயா இல்லைன்னா மீல் மேக்கர்னு கூட சொல்லுவாங்க. நான் இதில் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ சோயா தேவையோ அந்த அளவுக்கு சோயா உருண்டைகளை எடுத்து இந்த தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இது பார்த்தீங்கன்னா இந்த சோயாவில் நிறைய புரோட்டீன் இருக்கிறதுனால நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சுடுதண்ணியில் வேக வைக்கிறதுனால இந்த சோயாலாம் நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ 2 நிமிஷம் கழிச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம சுடுதண்ணியில் வேக வச்சதுக்கு அப்புறம் நம்ம சோயா உருண்டைகள்லாம் அப்படியே நம்ம போட்டதோட டபுள் சைஸா நல்லா சாஃப்டா வந்துருச்சு. இதை அப்படியே நல்லா கம்ப்ளீட்டா ஆற விடுங்க. ஆறினதுக்கு அப்புறம் ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா கழுவி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் அந்த சோயால இருக்கிற ஸ்மெல்லாம் போகும். அந்த ஸ்மெல்லுக்காக தான் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. 2-3 தடவை கழுவுனதுக்கு அப்புறம் சரியாயிரும். இப்போ நான் ஒரு 2-3 தடவை தண்ணியில் க்ளீன் பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். வடிகட்டினதுக்கு அப்புறமும் இந்த சோயா நிறைய தண்ணி இழுத்து இருக்கும். அதனால நல்லா டைட்டாக ஒட்ட நல்லா பிழிஞ்சு ஒரு ட்ரையான மிக்சி ஜாருக்குள்ள அந்த சோயாவை சேர்த்துக்கோங்க. நல்லா எவ்வளோ தூரம் டைட்டாக பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. வெறுமனே அந்த வெந்த சோயா மட்டும் நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா பல்ஸ் மோட்டில் விட்டு அரைச்சோம் அப்படின்னா நம்ம மட்டன் கொத்துக்கறி மாதிரியே நமக்கு உதிரியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா சோயா உருண்டைகளையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன். எவ்வளோ தண்ணி பார்த்தீங்களா அந்த சோயா உருண்டைக்குள்ளே இருந்திருக்கு. இப்போ இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. இதை அப்படியே கீழே தூக்கி ஊற்றிடலாம். நம்ம மிக்சியில் எடுத்து வச்சிருக்க இந்த சோயா உருண்டைகளை நல்லா பல்ஸ் மோடில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அப்படியே ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் சோயா உருண்டைகளை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்சதுக்கப்புறம் இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குற மட்டன் கொத்துக்கறி மாதிரி தான் நமக்கு அந்த டெக்ஸ்டர் கிடைக்கும். இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்து நம்ம கோலா உருண்டையை ரெடி பண்ணிடலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் அளவு கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ ஆனியன் டேஸ்ட் பிடிக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் பிடிக்கும்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன்னா அதை சேர்க்கலை. அது கூட உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்க்கும் போது நம்ம சேர்த்த அந்த வெங்காயம் மற்ற மசாலாலாம் எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்காக தான் கடலை மாவு சேர்க்குறோம். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவு கூட சேர்க்கலாம். இது கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவு சேர்க்கும் போது நல்லா வெளியில் கிறிஸ்பாக மொறுன்னு வரும். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 கொத்து கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி சேர்க்கும் போது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரும்போது நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ எல்லா மசாலாவும் ஒன்று சேர வர மாதிரி நல்லா பிசைஞ்சு கோலா உருண்டை பதத்துக்கு எடுத்துக்கணும். அந்த சோயாவில் இருக்கிற ஈரப்பதமும் வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமும் போதும் நல்லா உருண்டை பிடிக்க வரும். சப்போஸ் உங்களுக்கு அப்படி உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா கையை லேசாக ஈரம் பண்ணி அதுக்கப்புறம் உருண்டை பிடிங்க. இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சு பாருங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, தண்ணி தேவையும் படாது. இப்போ எல்லா மாவையும் நல்லா கையில் எண்ணெய் தடவிட்டு கோலா உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு ஒரு மீடியம் பால் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி டைட்டாக உருண்டை பிடிங்க. இப்படி டைட்டாக உருண்டை பிடிக்கும் போது தான் அந்த உள்ளுக்குள்ளே சேர்த்து அந்த மசாலா வெங்காயம் இதெல்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கும் எண்ணெயில் போடும் போது.
இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸில் கோலா உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கோலா உருண்டையை பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடாயில் அதை நல்லா சூடு பண்ணிடுங்க. நம்ம ஏற்கனவே கோலா உருண்டையை உருட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு கோலா உருண்டையாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இப்படி மீடியம் ஃப்ளேமில் நம்ம பொரிச்சு எடுக்கும் போது தான் வெளியில் நல்லா கிறிஸ்பாக ப்ரௌன் கலரில் வரும், உள்ளுக்குள்ளேயும் மாவு நல்லா வெந்து வரும். அதனால அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயோட சலசலப்பு சத்தமும் அடங்கிருச்சு. குட்டி குட்டியாக எண்ணெயிலேருந்து வர பபிள்ஸும் ஓரளவுக்கு குறைஞ்சிச்சு. இதுதான் கோலா உருண்டை பக்குவமாக வெந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பதம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ஸ்பெஷல் சோயா கோலா உருண்டை நல்லா கமகமன்னு சுட சுட ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.